நியூஸ் தமிழ் கழுகு. தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் கட்சி தலைமைக்கு எதிராக தொடர்ந்து வேலை செய்யறாருன்னு அறிவாலயத்துக்கு புகார் வந்திருக்கான். தேனி தெற்கு மாவட்ட செயலாளராகவும் கம்பம் எம்எல்ஏவாகவும் இருக்கிறவர் கம்பம் ராமகிருஷ்ணன். கம்பம் நகராட்சியில நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ராமகிருஷ்ணன் தன்னோட ஆதரவு நகர்மன்ற உறுப்பினர்களை வச்சு கொண்டு வந்தாராம். தனக்கு கம்பம் நகராட்சி தலைவர் வனிதா கட்டுப்படலைன்னோ தன்னோட ஆதரவாளர்களுக்கு நகராட்சி கான்ட்ராக்டுகளை கொடுக்கலன்னும் கோபப்பட்டு அவரை அந்த பதவியிலிருந்து தூக்குறதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வச்சாரு. கூடவே தன்னோட ஆதரவாளரான அபிராமியையும் நகராட்சி தலைவரா உட்கார வைக்க முடிவெடுத்தாரு. ஆனா நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சி ராமகிருஷ்ணனுக்கு ஷாக் கொடுத்திருக்கு. ஏற்கனவே இதே பாணியில ஆண்டிப்பட்டி பேரூராட்சியிலையும் தன்னோட ஆளை உட்கார வைக்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோத்து போயிட்டாரு ராமகிருஷ்ணன். திமுக தலைமை அங்கீகரிச்ச சட்டமன்ற தலைவர்களை தன்னோட லோக்கல் அரசியலுக்காக தூக்க நினைக்கிற ராமகிருஷ்ணனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு புகார் அறிவாலயத்துக்கு போயிருக்கான். 2026க்காக செயல்படாத பல மாவட்ட செயலாளர்களை நீக்கிறதுக்கு திமுக தலைமை லிஸ்ட் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில அதுல இவர் பேரு இடம்பெறுமாங்கிற எதிர்பார்ப்பு தேனியில எகிர துவங்கி இருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.